அபிஷேக தீர்த்தம் அம்மா கிட்ட வேப்பில தண்ணிய வாங்கின்னு வந்து குடுக்கலாம். அதேபோல மகமாய நினைச்சு சீத்தலை தூம் ஜெகன்மாதா, சீத்தலை தூம் ஜெகத்பிதா, சீத்தலை தூம் ஜெகதாத்தி, சீத்தலாய நமோ நமக. நானு சமயபுரத்த அவ மனசுல நினைச்சுட்டு இங்க உட்காந்து பூஜை பண்ணுவேன். அவ ஒ ஒ அம்மா கூட இறங்கிடும். அது மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாரி வேப்பிலைய இலைய எடுத்து கொத்த பூஜை அறையில வச்சுட்டு ஏன்னா வயித்து வலி உடனே தீரணும். வேப்பிலைய வச்சுட்டு அந்த மனசுக்குள்ள ஓம் சக்தி நினைச்சு இலைய நகர்த்திட்டு அந்த குச்சி ஒரே ஒரு குச்சி 2 குச்சிய உடைச்சு கொதிக்கிற தண்ணீர போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் மிளகு சீரகத்தை பொடி பண்ணா அந்த சூடா அந்த தண்ணி ஒரே ஒரு கல் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணி கொதிக்க வச்சு சூடாகும் அந்த தண்ணியை திருப்பி அம்மன் கிட்ட வச்சு இந்த சீத்தலா தேவியான அது ஏன்னா வயிற்றுக்குள்ள எரிச்சல் பொறுமல் இருந்தாதான் இந்த பிரச்சனை அப்போ இந்த தண்ணிய குடிச்சு அந்த வேப்ப நீரை குடிச்சாலும் இந்த வயிற்று வலிக்கிற பூச்சிகள் வயிற்றுல இருந்தாலும் வயிற்று வலிக்கும். வாயு கோளாறு, அஜீரண கோளாறு இருந்தாலும் வயிற்று வலிக்கும். அதேபோல வந்து அல்சர் போன்ற வயிற்று புண்ணு இருந்தாலும் வயிறு புண்ணாச்சுன்னா வாய் புண்ணு ஆவாங்க. அதுவும் சொல்லுவாங்க. அதேபோல கர்ப்பப்பையிலனா வந்து ஸ்டமக் அல்சர் இருந்தாலும், பிளட் கேன்சர் இருந்தாலும் இந்த வயிற்று வலி வரும். அதனால எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு மருந்துன்னா இந்த வேப்பிலையும், மஞ்சள் தான். சமீபத்தில ஏதோ கிரிக்கெட் பிளேயர் கூட அவங்க ஒய்ஃப் வந்து நான் 4த் ஸ்டேஜ் கேன்சர் இறக்க போறாங்கன்னும் போது கூட, அந்த வேப்பில கஷாயம்